அதிகாரமில்லா அலங்கார பதவிகளா? சி.வி. சண்முகம் தவிர்ப்பு. அதிமுக அதிருப்தி. அதிமுக அதிருப்தி முகாமில் மீண்டும் ஆலோசனை. தாவேக அரசுக்கு ஆதரவா கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை தீர்மானத்துல வாக்களிச்ச விவகாரத்தை தொடர்ந்து சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கிட்ட இருந்து கட்சி பொறுப்புகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பறிச்சாரு. அதை தொடர்ந்து சி. விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 5 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி மன்னிப்பு கடிதம் அளித்ததை தொடர்ந்து நம்பிக்கை தீர்மானத்துல ஆதரவா வாக்களிச்ச எம்எல்ஏக்களை மறுபடியும் கட்சிக்குள்ள இணைச்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட பொறுப்புகளை மறுபடியும் வழங்கல. இதுவே எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர்கிட்ட அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில நேத்து அமைப்பு ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தி பல்வேறு நபர்களுக்கு புதிய பொறுப்புகளை அறிவிச்சாரு எடப்பாடி. தலைமை நிலைய செயலாளர் அப்புறம் மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்த எஸ்.பி. வேலுமணிய கட்சியோட துணை பொதுச் செயலாளராகவும், மாவட்ட செயலாளரா இருந்த தங்கமணி, கே.பி. அன்பழகன் உள்ளிட்டோருக்கு அமைப்பு செயலாளர் பதவியும், அதே மாதிரி இன்னொரு மாவட்ட செயலாளரான எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு கட்சியோட கொள்கை பரப்பு இணைய செயலாளர் பொறுப்பும் கட்சியில வழங்கப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வரக்கூடிய சி.வி. சண்முகத்துக்கு இப்ப வரைக்கும் பொறுப்புகள் ஒதுக்கப்படல. இது எல்லாமே பெயரளவுல பெரிய பதவிகளா பார்க்கப்பட்டாலும் அதிகாரமற்ற அலங்கார பதவிகளாகவே தான் அரசியல் ரீதியா பார்க்கப்படும். இந்த நிலையில தான் பெயரளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொறுப்புகளை தாங்கள் ஏற்க போறாங்களா, அவங்க ஏற்க போறாங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி ஆலோசிக்க சி.வி. சண்முகம் அலுவலகத்துல அதிருப்தி தலைவர்கள் இன்னைக்கு மறுபடியும் சந்திச்சு ஆலோசிக்க போறாங்க. அதே நேரத்துல இப்போ வழங்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய பதவிகள் பெயரளவுல முக்கியமானதா இருந்தாலும் நடைமுறையில அதிகாரமற்ற நிர்வாக செல்வாக்கு குறைஞ்ச பதவிகளாவே அரசியல் வட்டாரங்கள்ல பார்க்கப்படுது. ஒரு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் கிளை செயலாளரை கூட நியமிக்கக்கூடிய அதிகாரம் இந்த பதவிகளுக்கு கிடையாது. இந்த நிலையில பெயரளவுல இந்த பொறுப்புகளை ஏற்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத பத்தியும் கட்சியோட அடுத்த கட்ட அரசியல் நிலைப்பாடு பத்தியும் சி.வி. சண்முகத்தோட அலுவலகத்துல அதிருப்தி முகாமை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இன்னைக்கு காலையில மறுபடியும் ஆலோசனை நடத்த இருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. இந்த நிலையில இப்போ ஒன்றிணைச்சிருக்கக்கூடிய சூழல்ல மறுபடியும் கட்சி பதவிகள் பிரிஞ்சு போனவங்களுக்கு வழங்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டிஷனையும் போட்டிருக்காரு. அதாவது கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கப்பட்டவங்க அவங்களோட பழைய பொறுப்புகளை கொண்டு விளம்பரப்படுத்த கூடாது அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு. எடப்பாடியோட இந்த உத்தரவு மறுபடியும் கழகத்துல பிளவு உண்டாக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கு.